ப்ளவுஸுக்கு டாட்டு பிடிக்கிறது எப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த டாட் ரெண்டை இப்படி எடுத்து வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த இதை வந்து இப்படி மடக்கிக்கணும். ரெண்டு இப்படி இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு இதில் ஒரு மார்க் போட்டுக்குங்க. இப்படி ஒரு மார்க் போட்டுக்குங்க. இது உள்பக்கம் அப்படி வச்சுக்கோங்க கணக்கு. அப்புறம் இந்த நேரு கூட மார்க்கு போடுறீங்க. மார்க்கை போட்டு கீறிக்கிறீங்க. அப்புறம் இந்த நேருக்கு இதே மாதிரி மார்க்கு போடுறீங்க. வச்சு கீறுறீங்க. இது ரெண்டையும் ஒன்றா வச்சுக்கிறோம். வச்சு இப்படி வச்சு கீறிக்கிறோம். இப்போ இது மேலே அப்படி தையல் போடுறோம். புதுசாக பழகிறவங்களுக்காக இது பாருங்கள். இப்போ அந்த டாட்டு அப்படியே வச்சு போடணும். தையல் போடுங்க. அப்புறம் இன்னொரு தையல் போடுங்க. விசிற வெட்டிங்க. அப்புறம் இந்த இது நம்ம முதல்ல மார்க் போட்டுக்கணும் இல்லைங்களா, அது மேலே இப்போ ரெண்டு டாட்டும் ஒரே மாதிரியே வரும். புதுசாக பழகிறவங்க தான் இந்த மெத்தேடு. பழகிட்டு நம்ம பெரிய செய்யலாம். இப்போ அடுத்தது இந்த ரவுண்ட் ஷேப். இந்த ரவுண்ட் ஷேப்பு மார்க் கூட பண்ணலாம். இருந்தாலும் மார்க் பண்ணால் கொஞ்சம் ஹெச்டிஎம்பி கூட வர வாய்ப்பு இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி வச்சு இப்படி கிராஸாக போடுறோம்ல, இந்த கிராஸ் எங்கே வந்து இதாகுதோ, ஏன்னா ஒரு இதே கிராஸ் இப்படியும் வரலாம். இது வந்து நல்லா போடுது. அதே மாதிரி இப்படியும் நல்லா இல்லை. அதனால் நம்ம இப்படி கரெக்டாக இப்படி கிராஸ் போடுறோம். அது எங்கே வந்து இதாகுதோ அதுதான். இந்த இடத்துல ஒரு கூதலோட பிடிச்சிக்கணும். அப்படியே உண்டாகும். அப்புறம் அதே மாதிரி இந்த பக்கம் அதே மாதிரி ரெண்டு டாட்டும் ஒரே அளவு வரணும்னா நம்ம வச்சு மார்க் பண்ணிக்கிறோம். பண்ணிட்டு அப்படியே கூதலோட பிடிக்கிறோம். ஊசி இடையில முடிக்கிறோம். குதிரையோட ஆரம்பித்து அப்படியே வந்து ஊசியோட முடிக்கணும். மார்க்கை பண்ணி அந்த மாதிரி பழகணும். குதிரைனா இப்படி குதிரையோட அளவு ஊசியோட அப்படின்னா முடிக்கிறது. ஊசி மாதிரி முடிக்கணும். அதுதான் நல்லாயிருக்கும். இது ஒரு பேச்சுக்கு இப்படி நான் பிடிக்கிறதுங்க. நீங்கள் இப்படி வந்து முடித்து இப்படியே வளர்த்திங்கன்னா அதிகமாக வரும். இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதுக்கு தான் குதிரையோட ஊசியோட சரிங்களா. அதை பிரிச்சுக்கலாம். நம்ம உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சொன்னோம். அதே மாதிரி இந்த பக்கம் இப்படி வரக்கூடாது. இப்படியும் போகக்கூடாது. இப்படி ஃபஸ்ட்டு கீரிக்கணும். இங்கே ஊசியாட ஆரம்பிக்கணும். ஆரம்பித்து குதிரை முடிக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் குதிரை இது ரெண்டும் இப்படி வருதான்னு பார்த்துக்கணும். அப்புறம் இந்த குதிரை ஆரம்பித்து அதோட ஊசியோட முடிக்கணும். இந்த மாதிரி முடித்தோம்னா ப்ளவுஸ் வந்து வரும். ஊசியோட ஆரம்பிக்கிறோம், குதிரை இடையில முடிக்கிறோம். அதே மாதிரி இந்த குதிரையோட ஊசி இடம் பார்க்க அழகாக இருக்கும். நீங்கள் இப்படியே நேராக வந்து இப்படி கடைசியாக வளைச்சிங்கன்னா அசிங்கமாயிடும். இப்போ பாருங்கள் டாட்டுக்கு நீட்டாக வரும். இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி தைச்சிங்கன்னா புதுசாக பழக்கிறவங்க கூட டாட் நல்லா போகலாம். இதுதான் விஷயம். பார்த்துக்கணும். வீடியோ முடிஞ்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.